ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஜென்னாக் சேனல். நம்ம சேனலில் பார்க்க போகிறது வந்து கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் எப்படி பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா சென்னையில் தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜில் எந்த கட் ஆஃபுக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் தமிழ்நாடு விச் இஸ் அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 200 மார்க்ஸ் மேக்ஸ் தான் ஃபைனல் மார்க்கு. அதுக்கு டயர் 1, டயர் 2, டயர் 3 அப்படின்னு சொல்லி ஒரு 4 செக்மெண்ட்ஸாக நம்ம பிரிச்சிருக்கோம். அந்த 4 செக்மெண்ட்ஸுக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் இருக்கும், அதுக்கு என்னென்ன காலேஜ் எல்லாம் எலிஜிபிள், அந்த காலேஜில் எவ்வளோ கோர்சஸ் இருக்குது அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலோட மெயின் அப்ஜெக்டிவே என்னன்னா, 8th to 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் அவங்களோட பேரண்ட்ஸுக்கு ஆஃப்டர் 12th இல்லை 10th முடிச்சதுக்கப்புறம் என்ன குரூப் எடுக்கிறது, எவ்வளோ கோர்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு அவேர்னஸ் கொண்டு வர்றது, ஒரு காலேஜை எப்படி செலக்ட் பண்ணுறது, ஸ்காலர்ஷிப்பு யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கப்புறமா ஒரு குட் காலேஜை எப்படி செலக்ட் பண்ணுறது, ஏஐ டூல்ஸை பற்றி, ஃபியூச்சர் டெக்னாலஜி இதை பற்றியெல்லாம் அவேர்னஸ் கொண்டு வரதா நம்ம சேனலோட மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் தமிழ்நாடு பேஸ்ட் ஆன் கட் ஆஃப் மார்க்ஸ். இது வந்து மெயினாக 8th to 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இப்போ வந்து இந்த டிஎன்இஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸ்க்கு வந்து எப்படி கட் ஆஃப் மார்க் கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, மேக்ஸுக்கு வந்து நீங்கள் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அந்த மார்க்கை அப்படியே எடுத்துப்பாங்க. 100க்கு என்ன எடுக்கிறீங்களோ அதை அப்படியே எடுத்துப்பாங்க. அதுதான் 50% ஆஃப் வெயிட்டேஜ். ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் நீங்கள் எடுக்கிற மார்க்கை டிவைடட் பை 2 பண்ணிப்பாங்க. ஃபிசிக்ஸில் நீங்கள் எடுக்கிற மார்க்கு டிவைடட் பை 2, அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் நீங்கள் எடுக்கிற மார்க்கு டிவைடட் பை 2. இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணி தான் உங்களுக்கு டோட்டல் கட் ஆஃப் மார்க் வரும். இதில் 190க்கு மேலே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே ஓரளவுக்கு பெஸ்ட் காலேஜஸ் கிடைக்கும். பெஸ்ட் காலேஜஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, பிளேஸ்மெண்ட்ஸு, செமினார்ஸ், வெபினார்ஸு, அப்புறமா லேட்டஸ்ட் டெக்னாலஜி உள்ள லேப்ஸு, இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன், இது எல்லாமே வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸு இது எல்லாமே வந்து பெஸ்ட்டாக இருக்கும். பிளேஸ்மெண்ட்ஸ், அதனால் வந்து அதை டாப் காலேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ லாஸ்ட் 2025ல அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரௌச்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 494 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு இன் தமிழ்நாடு விச் இஸ் அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. ஆல்மோஸ்ட் 1.75 லேக்ஸ் சீட்ஸ் வந்து இன்ஜினியரிங்ல இருக்கு. ஆனால் ஃபில் ஆகிறது வந்து ஒன்லி 1.1 ஆர் 1.2 லேக்ஸ் தான் சீட்ஸ் ஃபில் ஆகுது. ஃபர்ஸ்ட் 1 or 2 டேஸ்லேயே இன்ஜினியரிங் பெஸ்ட் காலேஜஸ் எல்லாமே ஃபில் ஆயிடுது. அதுக்கப்புறமா கொஞ்சம் குட் காலேஜ், அப்புறம் மாடரேட் காலேஜ், இப்படி தான் வந்து ஃபில் ஆகிட்டு வருது. ஸோ இதுதான் வந்து கட் ஆஃப் மார்க்கோட வெயிட்டேஜ் டீட்டெயில்ஸ். மேக்ஸ் வந்து 50% வெயிட்டேஜ். ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் சேரணும் அப்படின்னா யூ ஷுட் பி குட் அட் மேத்தமேட்டிக்ஸ் இன் +1 அண்ட் +2. ஸோ நீங்கள் ஏன்னா அதுதான் வந்து 50%. இப்போ 100க்கு 90 எடுத்தீங்க, அப்படியே அந்த 90 மார்க்ஸ் திஸ் வில் பி கால்குலேட்டிங் ஃபார் கட் ஆஃப் மார்க். ஸோ நம்ம வந்து இப்போ சொன்ன மாதிரி ஒரு 4-5 டயர் 1, டயர் 2, டயர் 3, டயர் 4 அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு 4 செக்மெண்ட்ல பிரித்து காலேஜஸ் காட்ட போகிறோம். அதில் என்ன காலேஜ் எவ்வளோ கட் ஆஃப் இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறோம். இது எல்லாமே வந்து லாஸ்ட் இயர் 2025ல நடந்த கவுன்சிலிங்கை வச்சு எடுத்திருக்க பேஸான டேட்டா. இது வந்து ஒரு காலேஜுக்கு ப்ரமோஷனோ இந்த காலேஜ் பெஸ்ட் காலேஜ்னு சொல்கிறது வந்து நம்மளோட ஒர்க் இல்லை. இது வந்து லாஸ்ட் 2025ல என்ன கட் ஆஃபுக்கு எந்த காலேஜ் கிடைச்சிது, அந்த காலேஜ் எங்கே இருக்குது, அது எதுக்கு ஃபேமஸ் அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். அதுவும் வந்து எல்லா காலேஜையும் சொல்ல போகிறதில்ல, அதுலேயே பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டை தான் நம்ம எடுத்து சொல்ல போகிறோம். ஸோ இந்த டயர் 1 காலேஜஸ் வந்து பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கட் ஆஃப் வந்து 198லேருந்து நீங்கள் 200க்குள்ளே இருந்தீங்கன்னா இந்த பெஸ்ட் காலேஜஸ் எல்லாமே கிடைக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் வந்து சிஇஜி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி. இது வந்து நம்ம கிண்டியில் இருக்குது சென்னையில். இது வந்து சிஎஸ்சி, ஐடி, இசி எல்லாத்துக்குமே பெஸ்ட்டான காலேஜ். பிளேஸ்மெண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் நல்லாவே இருக்குது. ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. இதோட காலேஜ் கோடு வந்து 2001. இவங்க வந்து 17 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அப்புறம் சென்னையிலேயே மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, எம்ஐடி, குரோம்பேட் இருக்குது. இவங்க வந்து நம்ம குரோம்பேட்டில் இருக்கிறாங்க. இவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் ஃபார் ஆட்டோமொபைல் அண்டு மெக்கானிக்கல். இண்டஸ்ட்ரி, ஸ்ட்ராங் இண்டஸ்ட்ரி கனெக்ஷன்ஸ் இருக்குது.
அந்த ஆட்டோ ஷோஸு, மெக்கானிக்கல் சிம்போசியம்ஸ் இது எல்லாமே இந்த காலேஜில் வேற லெவலில் இருக்கும். இண்டஸ்ட்ரி கனெக்ஷன்ஸ்னு பெட்டராக இருக்குது. இந்த காலேஜோட கோடு வந்து 2002. இவங்க வந்து 12 இன்ஜினியரிங் கோர்சஸ் இந்த காலேஜில் இந்த கேம்பஸில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெண்டு காலேஜ்லையுமே நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் ஹேவ் கட் ஆஃப் ஃப்ரம் 198 to 200. இதுதான் வந்து பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட். ஸோ டயர் 2 காலேஜ் இதுவும் வந்து ஒரு நல்ல காலேஜ் தான். இது வந்து செகண்ட் டயர் அப்படின்னு செகண்ட் லெவல்னு சொல்லலாம். இது வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிறது பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் இன்ஜினியர், பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சேம் குரூப் தான். பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ரெண்டுமே கோயம்புத்தூர்ல தான் இருக்கு. பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து அட்டானமஸு, கவுன்சிலிங் டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலமாக தான் எடுக்கணும். ஐடிக்கும் கோர் செக்டார்ஸுக்கும் பெஸ்ட் காலேஜ். இவங்க ஆல்மோஸ்ட் 25 இன்ஜினியரிங் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸ்ட்ராங் அலுமினி நெட்வொர்க் இருக்குது உங்களுக்கு. முடிச்சுட்டு போனவங்க அலுமினி டேஸு, அலுமினி ப்ரோக்ராம்ஸ்லாம் வச்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கே அவங்களே ஹெல்ப் பண்ணுறாங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி இருக்குது. அது இல்லாமல் இண்டஸ்ட்ரி லிங்க்ஸுமே நல்லா இருக்குது. இந்த காலேஜ் கோடு வந்து 2007. அதே மாதிரி பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து 7 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இது வந்து பார்ட் ஆஃப் பிஎஸ்ஜி குரூப்பு. இதுக்கு காலேஜ் கோடு வந்து 2374. இது வந்து இப்போதைக்கு இது க்ரோயிங் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு இதில் இருந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப இந்த பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அளவுக்கு இல்லை, பட் இதுவும் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிட்டே வருது. மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. டெக்னிக்கல் எஜுகேஷன்ஸுக்கெலாம் நல்ல ஸ்கோப் இருக்குது. இங்கே படித்தா நல்ல டெக்னிக்கல் ரிசர்ச் லேப்ஸ் எல்லாமே வந்து இங்கே பக்காவாக இருக்குது. ஸோ பிஎஸ்ஜி டெக் இஸ் மெயினாக எதுக்கு தெரியும்னா நல்ல கேம்பஸ் இன்டர்வியூஸு, நிறைய ஃபேமஸான கம்பெனிஸ் எல்லாமே வந்து இந்த பிஎஸ்ஜி டெக்கில் கேம்பஸஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து டயர் 2 காலேஜஸ்ஸு. இதுக்கு கட் ஆஃப் இந்த காலேஜ் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கணும்னா யூ ஷுட் பி இன் பிட்வீன் 196 to 199. இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த கட் ஆஃப்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த காலேஜஸ் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து டயர் 2 and 3, 2க்கும் இல்லாமல் 3க்கும் இல்லாமல் நடுவில் இருக்கிற காலேஜஸ்ஸு. அதில் வந்து மெயினாக 3 காலேஜ் கோயம்புத்தூரில் இருக்குது, ஒரு காலேஜ் மதுரையில் இருக்குது. இந்த காலேஜ் 4 காலேஜ் வந்து என்ன சி சி ஜிசிடி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், அப்புறம் சிஐடி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அப்புறம் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இதுவும் கோயம்புத்தூர். இதில் வந்து ஜிசிடி வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து 9 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அப்புறம் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 9 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக் வந்து 14 கோர்சஸ் வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த காலேஜ் எல்லாமே இதில் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து கவர்மெண்ட் எய்டடு, அஃபோர்டபுள் ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்புறம் ஸ்ட்ராங் இன் கோர் இன்ஜினியரிங். இதே வந்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து இது ஓல்டு ப்ரைவேட் காலேஜ். இது வந்து கவர்மெண்ட் எய்டடோ கவர்மெண்ட் காலேஜோ கிடையாது. இது வந்து ப்ரைவேட் காலேஜ் தான். இதில் வந்து ரிசர்ச் கல்ச்சரு, பிளேஸ்மெண்ட்ஸு எல்லாமே பக்கா இருக்குது. அதே மாதிரி குமரகுரு வந்து 14 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் கோயம்புத்தூர். ஸ்ட்ராங் இண்டஸ்ட்ரி ரிலேஷன்ஷிப் இருக்குது, பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டுமே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம மதுரையில் வந்து தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து இது வந்து ஒன் ஆஃப் த டாப் காலேஜ் இன் சவுத் இந்தியா. நம்ம தமிழ்நாடுல ஒன் ஆஃப் த டாப் காலேஜ். இவங்க வந்து ஒரு 13 இன்ஜினியரிங் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இங்கே வந்து கேம்பஸு, ஹாஸ்டலு, வெபினார்ஸு, லேபு, அலுமினி எல்லாமே இதில் டாப்பாக இருக்கும். அதனால தான் இது டாப் மோஸ்ட் காலேஜ் இன் தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க. இந்த காலேஜில் நீங்கள் உங்களுக்கு சீட்டு கிடைக்கணும்னா இதோட கட் ஆஃப் வந்து உங்களுக்கு 190 to 197. போன வருஷம் இருந்தது தான் இது. 190 to 197. நான் திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து எந்த காலேஜுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டோ மார்க்கெட்டிங்கோ கிடையாது. இது லாஸ்ட் இயர் 2025ல் இருந்த கட் ஆஃப் மார்க்ஸை வச்சு நம்ம காலேஜஸ் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த கட் ஆஃப் மார்க்கு இந்த வருஷம் கண்டிப்பாக மாறவும் வாய்ப்பு இருக்குது, இல்லை மோராரில் சேமாக வரவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து டயர் 2, டயர் 3 இன்பிட்வீனில் இருக்க காலேஜஸ். இப்போ அடுத்து டயர் 3 காலேஜ். டயர் 3 காலேஜஸ் வந்து மோஸ்ட்டாக நம்ம சென்னையில் இருக்க காலேஜஸ் தான். ராஜலட்சுமி, ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே சென்னையில் தான் இருக்குது மூணுமே. ராஜலட்சுமி வந்து குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய யூஜி கோர்சஸ் இருக்குது, நல்ல க்ரோயிங் ரெப்புடேஷன் இருக்குது. இது வந்து 2000
ஐ திங்க் நைன்லேயோ, சாரி, ஃபைவ்லேயோ சிக்ஸ்லேயோ ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அது நல்லாவே பயங்கர ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜஸ் இன் சென்னைன்னு ஆகிப்போச்சு. அதுக்கப்புறமா சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் தாம்பரத்தில் இருக்குது. டிசிப்ளின்டு என்வைரன்மெண்ட்டு, கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் அகாடமிக்ஸுக்கு, பிளேஸ்மெண்ட் எல்லாம் பக்காவாக இருக்குது, நல்ல வேல்யூ ஃபார் மணி. அப்புறம் வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், சூரப்பேட், சென்னை. மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ், குட் ஃபேக்கல்ட்டி, நியர்பை சிட்டிக்குள்ளேயே இருக்கிறதுனால நியர்பை லொக்கேஷன். அப்புறம் ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங் எல்லாமே இந்த காலேஜில் தராங்க. ஸோ இது வந்து டயர் 3 அப்படின்னு சொல்லி நம்ம இதை செக்மெண்ட் பண்ணியிருக்கோம், சென்னை ஃபோக்கஸ். இந்த காலேஜஸில் வந்து நீங்கள் யூ ஷுட் பி அட் பிட்வீன் 175 to 190 கட் ஆஃப் மார்க்குள்ளே இருந்தீங்கன்னா இந்த காலேஜில் உங்களுக்கு இன்ஜினியரிங் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்கில் மாஸ்டர்ஸ் மேட்டர்ஸ் மோர் தென் காலேஜ் நேம். ஃபோக்கஸ் ஆன் கோடிங், ப்ராஜெக்ட் அண்ட் கம்யூனிகேஷன். நீங்கள் வந்து ஒரு காலேஜில் சேர்றது கண்டிப்பாக முக்கியம்தான். பட் சப்போஸ் உங்களுக்கு இந்த டயர் 1, டயர் 2, டயர் 3 இதில் ஏதாச்சும் ஒரு மிஸ்மேட்ச் ஆகி நீங்கள் சேர்ந்துட்டீங்கனாலுமே ப்ளீஸ் டெவலப் யுவர் ஸ்கில்ஸு. கோடிங்கு, கம்யூனிகேஷன், ப்ராஜெக்ட்ஸு, செமினார்ஸ் அட்டன் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் நாலேஜஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆஃப்டர் காலேஜ் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் காலேஜில் பிளேஸ் ஆகலைனாலுமே நீங்கள் வந்து வெளியே வந்து பிளேஸ் ஆகிடலாம். ஸோ யுவர் கட் ஆஃப் யுவர் காலேஜ் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் சப்போஸ் 195 ப்ளஸில் இருந்தீங்கன்னா டாப் காலேஜஸ் கிடைக்கும். 190 to 195 இருந்தீங்கன்னா வெரி குட் காலேஜஸ், பிஎஸ்ஜி, அந்த ஜிசிடி எல்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் தேர்ட் டயர் 3 வந்து 180 to 190 நல்ல குட் ஆப்ஷன்ஸ் காலேஜ் எல்லாமே இருக்கும். நீங்கள் பிலோ 180க்குள்ளே போகிறப்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக காலேஜை சூஸ் பண்ணணும். நிறைய ஸ்கேம்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் நேராக விசிட் பண்ணி அஃபிஷியலாக ஒரு ட்ரஸ்டபிளான பர்சன் மூலமாக காலேஜ் அட்மிஷனை வாங்குங்க. நிறைய ஸ்கேம்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. நிறைய உங்களை உங்களை ட்ரிகர் பண்ணி ஆசை காட்டி பணத்தை நிறைய பேர் இழந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண வேணாம். ஆன்லைனில் பே பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு இவ்வளோ அட்வான்ஸ் பே பண்ணுங்கள். அந்த மாதிரிலாம் எங்கேயுமே அந்த மாதிரி ஸ்கீம் கிடையாது தமிழ்நாட்டில். ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல் இஃப் யூ ஆர் கெட்டிங் பிலோ 180. இஃப் யூ ஆர் கோயிங் பியாண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் இல்லாமல் நான் வேறு மூலமாக போகிறேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. அண்ணா யூனிவர்சிட்டி இஸ் த ஒன்லி வே. ஸோ ஹையர் கட் ஆஃப், மோர் சாய்ஸ், எவரி மார்க்ஸ் மேட்டர்ஸ் இன் டிஎன்இஏ கவுன்சிலிங். ஒவ்வொரு மார்க்குமே இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் கவுன்சிலிங் லிஸ்ட்டு வந்தோன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். 200ல் எவ்வளோ பேர் இருப்பாங்க, 199.9ல் எவ்வளோ பேர் இருக்காங்க, 199.98 அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ரேங்கிங் மேட்ரிக்ஸ் வரும். நீங்கள் அதை வச்சு நீங்கள் காலேஜை சூஸ் பண்ணணும். ஸோ ஃபைனலாக சக்ஸஸ் வந்து ஒன்லி ஐஐடி, என்ஐடி அந்த மாதிரி டாப் காலேஜில் தான் இருக்குது அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு ஐஐடி, என்ஐடி கிடைக்கலன்னா நீங்கள் வந்து ட்ரிபிள் ஐடி சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டிஎன்இஏ காலேஜ் கூட சூஸ் பண்ணலாம். நீங்கள் இன்ஜினியரிங்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டிஎன்இஏல காலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். ஏன்னா நீங்கள் லாஸ்ட்டு 3-4 இயர்ஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா 1.75 லேக்ஸ், 1.7 லேக்ஸ் சீட்ஸ் இருக்குது. ஆனால் அதில் ஃபில் ஆகுறது 1.2 இல்லை 1.3 லேக்ஸ் தான் ஃபில் ஆகுது. ஆல்மோஸ்ட் ஒரு 30,000 40,000 சீட்ஸ் வந்து சும்மா இருக்குது. பட்டு டாப் காலேஜஸ்க்கு எல்லாமே ஃபஸ்ட்டு 2 to 3 டேஸ்லேயே ஃபுல் ஆகிடுது. ஸோ நீங்கள் வந்து யூ ஹாவ் டு பில்ட் யுவர் ஸ்கில்ஸ், நோ மேட்டர் விச் காலேஜஸ். உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் சொல்கிறேன், கிடைச்சதுன்னா ஹாப்பி, போய் கண்டிப்பாக படித்து அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களால் +2ல் ஸ்கோர் பண்ண முடியல, பட் ஐ ஹவ் டு டூ இன்ஜினியரிங் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல காலேஜ் எப்படி சூஸ் பண்ணணும் நம்ம இதுக்கு ஒரு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னோட நம்பருக்கு இங்கே இருக்குது, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ ஸ்கில்ஸ் லைக் கோடிங், கம்யூனிகேஷன், ப்ராஜெக்ட்ஸு, ப்ராப்ளம் சால்விங், கிரிட்டிக்கல் திங்கிங், இந்த மாதிரி லேட்டஸ்ட்டு ப்ராப்ளம் சால்விங் மெத்தடாலஜிஸு, இந்த ஏஐ டூல்ஸு, இது எல்லாமே வந்து லேட்டஸ்ட்டு ஸ்கில்ஸு. அப் டு டேட்டில் நீங்கள் ட்ரெண்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஜாபு, நல்ல காலேஜஸ் எல்லாமே நல்லாவே கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கரியர் கைடன்ஸ் டவுட் இருந்ததுன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.